அருணாச்சலம், நீ சொன்ன மாதிரி எல்லா டைரக்டரும் வந்துட்டாங்க. அவர் ஜெயசூர்யா, அவர் ராமநாதன், அவர் நாகராஜன், இவர் ஜிகே. காபி டீ சாப்பிட்டீங்களா? நான் உங்களை ஏன் சொல்லி ஆச்சரியமா இருக்கும். நான் ஒரு படம் எடுக்கலாம்னு இருக்கேன். கம்பெனி பேரு அருணாச்சலம் ப்ரொடக்ஷன்ஸ். இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் நீங்க ஏன் திடீர்னு படம் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. நீங்க உட்காருங்க. இத பாருங்க, ஒருத்தர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிசினஸ்மேனா இருந்தாலும், அவர் யாரு 4 பேர் தெரியாது. அவர் யாரு 4 பேர் தெரியணும்னா இந்த காலத்துல 2 வழிதான். ஒண்ணு, அவங்க அரசியல் இருக்கணும், இல்ல சினிமா எடுக்கணும். எனக்கு அரசியல் ஆர்வம் இல்ல, அதனால சினிமா எடுக்க தான் முடிவு பண்ணிட்டேன். படம் சின்ன படமா பெரிய படமா? இந்த இடம் சின்ன இடமா பெரிய இடமா? பெரிய இடம் தான். பெரிய படம் தான். ஆனா ஒண்ணு, இந்த படத்தை 10 நாளுக்குள்ள முடிக்கணும். படத்துடைய செலவு 10 கோடி. செலவு கொஞ்சம் ஜாஸ்தியான கூட பரவாயில்ல, ஆனா கம்மியாக கூடாது. முக்கியமான விஷயம், படம் 10 நாளுக்குள்ள ரெடி ஆயிடணும். சொல்லுங்க, உங்களை யார் ரெடியா இருக்கீங்க? நீங்க ரெடியா? இண்டஸ்ட்ரியில எனக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு சார், அதுக்கு எடுத்துக்க நான் விரும்பல. மன்னிச்சிருங்க சார், நான் வரேன். நீங்க? அவருக்காவது இண்டஸ்ட்ரியில நல்ல பேர் இருக்கு சார், இனிமேதான் நான் பேரே எடுக்கணும். வரேன் சார். இந்த படத்துல ஹீரோவா நீங்க நடிக்கிறீங்களா? நான் இப்ப நடிச்சிட்டு தான் இருக்கேன். அதை விடுங்க. ஹீரோ யாரு கேட்டீங்கல்ல? பெரிய ஹீரோ. நீங்க பார்த்து அசந்து போயிடுவீங்க. பாருங்க. எழுந்திரிச்சிட்டீங்க சார், தப்பா நினைக்காதீங்க. சாதாரணமா ஹீரோ போஸ்டர் மேல ஆளை விட்டு தான் சாணி அடிப்பாங்க. இந்த ஆள ஹீரோவா போட்டா மாடே வந்து சாணி அடிக்கும். ஆளை விட்டுருங்க சார். சார், உங்க படத்தை நான் முடிச்சு தரேன். மாமா, இப்ப சந்தோஷம் தானே? தங்க வச்சுக்க. நந்தினி, இவங்களுக்கு 5 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தேன். வா மாமா. இந்த பக்கம். இந்த பக்கம்.